சிம்பிளாக நம்ம இப்போ பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அரிசி, பாசுமதி அரிசி, மீல் மேக்கர், எண்ணெய், புதினா கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், பச்சை மிளகாய், லெமன், கல் உப்பு, வெங்காயம், தக்காளி. பாத்திரம் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 ml எடுத்துங்க எண்ணெய். லவங்க, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கொத்தமல்லி புதினாவையும் இப்படியே போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், தயிர், உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி போதும். ஓகேவா? நான் மீல் மேக்கரை ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க. தக்காளி நல்லா கரையணும். அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா பாருங்கள். கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். காரம் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. அரிசி போட்டாச்சு. சும்மா இப்படி ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 வாட்டி இதில் கிளறி விட்டாச்சு. லேசாக கிளறி விட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒரே மாதிரி இருக்குங்களா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம நல்லா பார்த்துக்குங்க. இந்த தண்ணி இந்த லெவலுக்கு இருக்கணும். அரிசி சாதம் இந்த லெவலுக்கு இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் 15 நிமிஷம் தம்மில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா வரும்.
என் ஸ்டைலில் சிம்பிளாக வெஜிடபிள் ரைஸ் ரெடி. என் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.